Hey, hi guys, welcome back to Tech Engineer. நான் உங்கள் சிவா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஹோம் ஆட்டோமேஷன். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து ஆர்டினோ நானோ பேஸ் பண்ணி பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது எப்படி அப்படின்னா ESP32 அப்படிங்கிற அப்கிரேட் வெர்ஷனை வச்சு எப்படி அந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதா பார்க்க போறோம். ஸோ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கா என்னென்ன காமன் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் சென்சார் அண்ட் ரிலே மாடல். அதோடைய சிங்கிள் லைன் டயக்ராம் தான் நம்ம இங்க பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சார் அப்படிங்கிறத கண்ட்ரோலரோட மைக்ரோ கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணணும். அந்த கண்ட்ரோலரோட அவுட்புட் வந்துட்டு ரிலேக்கு போகணும். இதுதான் நம்மளுடைய பேசிக் லேஅவுட், ரைட்? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது பார்த்தீங்க அப்படின்னா ESP32. இப்போ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணியிருந்தது எதுக்குன்னா ஆர்டினோ நானோ பண்ணியிருந்தோம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனலாக் பின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இது டிஜிட்டல் பின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜி பின், அதாவது GPIO பின் சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்துட்டு ஒயர்லெஸ் வந்துட்டு இன்பில்ட், இதில் ஒயர்லெஸ் கிடையாது. இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒயர்லெஸ் மூலியமா, அதாவது மொபைலோ இல்லை லேப்டாப்போ அது மூலியமா நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஆப்ஷன் இதில் இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துருக்கோம். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்சார், இந்த சென்சாரை பத்தி நான் ஆல்ரெடியே காணொலியில சொல்லியிருக்கேன். அது பார்க்காதவங்க இதை பார்த்துக்கோங்க. இதுல 3 டெர்மினல் பிளாக் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மினல் பார்த்தீங்க அப்படின்னா VCC, செகண்ட் டெர்மினல் அப்படிங்கிறது இந்த சென்சார் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட், ரைட்? அதாவது இன்புட்டாகவும் இருக்கும், அது கண்ட்ரோலர்ல இருந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து ரிலே மாடலுக்கு அனுப்புறதுக்கு யூஸ் பண்ற பின்னு. இந்த பின்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் பின். இங்க நான் ஒரு பேக் சைடோட இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது கிரவுண்ட் பின் வந்து கனெக்ட் ஆயிருக்கா? இப்போ டிஜிட்டல் அவுட், இதுல இருந்து இந்த போர்டுல இருந்து அவுட்புட் வந்து எங்க போகுது? கண்ட்ரோலருக்கு போகும். இது வந்துட்டு VCC சப்ளை கொடுக்குறோம். மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். பேசிக்கா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்கு. நீங்க ஜஸ்ட் வாங்கிட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தாலே உங்க ப்ராஜெக்ட் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது என்னது? ரிலே மாடல். இந்த ரிலே மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுலேயும் 3 டெர்மினல் தான் இருக்கும். இதுக்கும் நம்ம ஒரு இன்புட் கொடுக்கணும். இப்போ இதுக்கும் கிரவுண்ட் கொடுக்கணும், இதுக்கும் VCC கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின்னுலேருந்து தான் நம்ம லோடு வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் அதுக்கான ஃபுல் டயக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா PIS சென்சார் இருக்கு. இப்போ இந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த சென்சார் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட அவுட்புட் எங்க கொடுக்கும்னா கண்ட்ரோலர் கொடுக்கும். இந்த கண்ட்ரோலர்ல நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம், கரெக்டா? ஸோ இந்த ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி இந்த ரிலே இருக்கு இல்லையா, இந்த ரிலேக்கு இந்த கண்ட்ரோலர் வந்து அவுட்புட்டை கொடுக்கும். அப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு இந்த லேம்ப் லோடு வந்து என்ன ஆகும்? ஆக்டிவேட் ஆகி க்ளோ ஆரம்பிச்சோம். சரி, இப்போ இதை எப்படி பண்ணலாம்? இது வந்து பின்னுக்காக கொடுத்துருக்கேன் கனெக்ஷன் டயக்ராம். ஸோ அதில் டீப்பாக இல்லை அதுக்காக. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா PCB லேஅவுட். நம்மளுடைய சர்க்கியூட்டுக்கு ஒரு PCB லேஅவுட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணிடுவோம். இதுக்கு நீங்கள் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிள் இருக்கு. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் நம்ம அந்த லைன் டயக்ராம் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு போர்டை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த போர்டில் நான் இந்த இடத்துல வச்சிருக்கிறது ESP32. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலே, இது வந்து பவர் கனெக்டர். இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சென்சாரோட இன்புட்டு, இது அவுட்புட், சரிங்களா? ஸோ இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை பேஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணணும், நம்ம ஒரு கோடிங்கை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ பேசிக் கோடிங் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் உங்களுக்கு ஒய்ஃபை. ஸோ இது பேசிக் கோடிங், ஆல்ரெடி உள்ள காணொலிக்கு நம்ம போட்ட கோடிங். ஸோ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கான ஒய்ஃபை பாஸ்வேர்ட், அந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டுக்காக உள்ள நேம், இது மட்டும் இந்த ப்ரோக்ராமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதோட கோடை வந்து நான் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே,
ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஆர்டினோ இல்லையா? இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்க போர்டு ESP32. ஸோ அப்போ நீங்கள் ஆர்டினோ ஐடி போயிட்டு அந்த ப்ரோக்ராமிங் அதில் செக் பண்ணி எந்த எரரும் இல்லாத மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பைல் ஆயிரும். கம்பைல் ஆன பிறகு இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ESP வந்து உங்கள் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கம்யூனிகேஷன் போர்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங்கில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஒன்ஸ் இது ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சென்சாரை கனெக்ட் பண்ணிட்டு ரிலேவை கனெக்ட் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவுட்புட் கிடைக்கும். இல்லை அப்படி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் டீச் யூ எப்படி நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுறது. So thanks for watching Tech Engineer. Have a great day. We will meet another video. Bye. So please subscribe our channel for getting more of it. Thank you. Thank you so much.